பிடி கோவை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகக்கூடிய இந்த இடம் சாதாரண ஒரு ஓவிய கண்காட்சி இல்லைங்க. ஒரு ஆட்டிசம் குழந்தையுடைய கனவுகளையும் உணர்வுகளையும் வண்ணங்கள் வழியா பிரதிபலிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க வாங்க அவங்க கிட்டயே கேட்கலாம். ஹாய், நான் தனிஷா. நான் 6 வயசுலேருந்து பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஒரு நல்ல விதம் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ். எனக்கு என்ன ஃபீல் ஆனாலும் சந்தோஷமா இருக்கும், என்ன ஃபீலிங் இருந்தாலும் என் பெயிண்டிங்கில் காமிப்பேன். ஸோ எனக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அது சொல்கிறது நான் ஸ்லோ லேர்னர் அண்ட் ஸ்லோ ரைட்டர். அதை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எப்படி பீப்புள் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை, இருக்குது, ஆனால் எல்லாருக்கிட்ட இல்லை. லேர்னிங் டிஃப்ரென்சஸ் பற்றி இந்த அவேர்னஸ், இந்த மாதிரி குழந்தைங்க லேர்னிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டில் கூட அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கன்செஷன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ ஸ்லோ லேர்னர் ரைட்டராக இருக்கேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அதை இக்னோர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் மேத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் சம்டைம்ஸ் தருவாங்க. இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக வேறு சப்ஜெக்ட் எடுக்க விடுவாங்க. ஸோ இந்த கன்செஷன் பற்றியும் இந்த லேர்னிங் டிஃப்ரென்சஸ் பற்றியும் நிறைய சில பேர் தெரியல, தெரிஞ்சாலும் சில பேர் இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு வெளில சொல்ல பயமா இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு லேர்னிங் டிஃபரன்சஸ் இருக்குங்க. ஐ எம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மிச்சவங்களோட. ஐ லேர்ன் டிஃப்ரெண்ட்லி, ஐ ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட்லி. ஸோ மிச்ச குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். முதல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் வாங்கிக்கலாம் இந்த கன்செஷன்ஸ் மூலியமா சொல்லணும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு இந்த மாதிரி லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொசைட்டி கிட்ட சொல்ல முடியணும். அந்த மாதிரி சொசைட்டி நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் என் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணது இருக்குது. இட்ஸ் த நியூ நார்மல் ஆர் இட்ஸ் வெரி நார்மல். ஸோ நான் யூஎஸ்ல படித்தேன். அங்கே பீப்புள் வெரி கான்ஃபிடென்ட். அவங்களோட ஃப்ளாஸ், ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. அவங்க அக்செப்ட் பண்ண தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ நம்ம இந்தியாவில் அக்செப்ட் பண்ணணும்னா சொல்ல முடியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் குழந்தைங்களுக்கு செட் பண்ணும். குழந்தைங்களை சுற்றி இருக்க எல்லாருமே தே பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபியூச்சர் ஆஃப் த சைல்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் கொடுத்தா அந்த சைல்டு வெரி ஹாப்பியாக இருக்கும், நல்லா வளரும், இட் வில் ஷைன்.